ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அட்வென்ச்சர் வித் ஜோன்ஸ். மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ட்ராவல் vlogல நம்ம ரீசெண்டாக போயிட்டு வந்த அசாம் அண்ட் மேகாலயா ட்ரிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்பெஷலாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கசிரங்கா நேஷ்னல் பார்க் அப்படின்ற ஒரு யுனெஸ்கோ சுற்றுலா தலத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நான் எப்படி அங்கே போனேன் அப்படின்னு அசாம் போனேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து அசாமுடைய தலைநகரம் கவுஹாத்தின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் போயிட்டேன். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அசாமில் எக்கச்சக்கமான பைக் ரெண்டல்ஸ் இருக்குங்க. ஏன் நிறைய பைக் ரெண்டல்ஸ் அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசாம்லேருந்து அருணாச்சல் பிரதேஷில் இருக்க தவாங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரொம்பவே ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எப்படி லே லடாக் மாதிரியோ அதே மாதிரி வந்து இந்த ஸ்பாட்டும் ரொம்ப ஃபேமஸ், இந்த தவாங்கும். ஸோ அதனால் நிறைய பைக் ரெண்டல்ஸ் கிடைக்கும். நீங்களுமே பைக் ரெண்டல்ஸ் வேணும்னா ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லைனா பை பஸ் இல்லை நிறைய டூரிஸ்ட் டாக்ஸிஸ்லாம் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து பைக் ரெண்டல் எடுத்துகிட்டு அசாம் தலைநகரம் கவுஹாத்திலேருந்து ஒரு 250 கிலோமீட்டர் தான் வந்து இந்த கசிரங்கா நேஷ்னல் பார்க் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த இந்த விஷயத்தை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அட்லீஸ்ட் உங்களுடைய ஸ்கூலில் வந்து ஸ்கூல் புக்ஸெல்லாம் அந்த கசிரங்கா நேஷ்னல் பார்க்கை பற்றி படிச்சிருப்பீங்க. ஏன் அவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே 70% ஒற்றை கொம்பு உள்ள ரைனோசரஸ், அதாவது காண்டாமிருகம் உலகத்திலேயே 70% அதுவும் இந்தியாவில் தாங்க இருக்குது. அதுவும் அசாமில் தான் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்பவே ஃபேமஸ் அந்த கசிரங்கா நேஷ்னல் பார்க். ஸோ அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக அதை பார்த்தாகணும். நார்த் ஈஸ்ட் வரைக்கும் போகிறோம், மேகாலயா வரைக்கும் போகிறோம். அங்கேருந்து கிட்ட தான். ஸோ இதையும் கவர் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ மெயினாக அந்த கசிரங்காவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க முடியும், என்னென்ன அனிமல்ஸ்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் காண்டாமிருகத்தை கண்டிப்பாக பார்த்துடலாம். யானைகளையும் ரொம்ப ஈஸியாகவே பார்த்துடலாம். இங்கே வந்து பெங்கால் டைகர்ஸும் ஆக்சுவலாக நிறைய இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா, பெங்கால் டைகர்ஸ் அவ்வளோ ஈஸியாக நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லக் இருந்தால் மட்டும்தான் பெங்கால் டைகர்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். விச் மீன்ஸ் கசிரங்கா நேஷ்னல் பார்க்குடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பெங்கால் டைகர்ஸ் ஒரு 170லேருந்து 200க்குள்ளே இருக்கும். எவ்வளோ காண்டாமிருகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2700க்கு மேற்பட்ட காண்டாமிருகங்கள் இந்த கசிரங்கா நேஷ்னல் பார்க்கில் இருக்குது. சரி, ஓகே, நம்ம கசிரங்கா நேஷ்னல் பார்க் போயாச்சு. இப்போ அங்கே எப்படி அந்த அந்த வைல்ட் லைஃப் சஃபாரியை நம்ம வந்து எடுக்கிறது, என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜீப் சஃபாரி இருக்குங்க இந்த கசிரங்காவில். அதாவது நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி போயிட்டீங்கன்னா, மறுநாள் வந்து காலையில் 7 மணிக்கு ஒரு ஜீப் சஃபாரி இருக்குது. அதே மாதிரி 1 மணி மத்தியானம் 1 மணிக்கு ஒரு சஃபாரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங்னா சாயங்காலம்லாம் அதிகமான ஆக்டிவிட்டீஸ் இருக்காது. ஏன்னா 4:30 மணிக்கெலாம் வந்து ஃபுல்லாக இருட்டிடுங்க. அதாவது கம்ப்ளீட் பிட்ச் டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த மாதிரி ஃபுல்லாகவே இருட்டிடும் இந்த கசிரங்கா. அந்த ஜென்ரலாக நார்த் ஈஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கெலாம் ஃபுல்லாகவே இருட்டிடும். ஸோ நம்ம என்ன ஏன்னா காலைல 7 மணி, அதே மாதிரி 7 மணியை விட்டோன்னா அந்த 7 மணி இந்த 2 மணி நேரம் நம்மளை வந்து அந்த ஜீப்பில் கூப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து 1 மணிலேருந்து 2 மணி நேரம் கூப்பிட்டு போவாங்க. இதை நீங்கள் எப்படி புக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் வந்து உங்களால் பண்ண முடியும். அசாமுடைய வெப்சைட்டே இருக்குது. பட் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை நான் ப்ரிஃபர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் கசிரங்கா போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எப்படியும் நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய் ரூமை வந்து புக் பண்ணுவீங்க. booking.comலையோ ஏதோ புக் பண்ணுவீங்க. நீங்கள் அங்கே போயிட்டு அந்த புக் பண்ணதுக்கப்புறமா அங்கே வந்து அந்த ஹோட்டல்காரங்கக்கிட்டேயோ, ஹோட்டல் ஓனர்ஸ்கிட்டேயோ, இல்லை ஹோட்டலில் இருக்க அந்த ஸ்டாஃப்ஸ்கிட்டேயோ நீங்கள் இங்கேருந்தே ஃபோன் பண்ணி, நான் இந்த டேட்ஸில் வரேன், எனக்கு வந்து ஜீப் சஃபாரி பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அவங்க டிக்கெட் புக் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஜீப் சஃபாரிக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3000 ரூபாய் ஈஸியாக ஆகிடும் ஒரு வண்டிக்கு. அங்கே நிறையா வந்து அந்த ஃபீஸ்லாம் இருக்குது. என்னென்ன ஃபீஸ்லாம் இருக்குதுன்னு நான் பார்த்தீங்கன்னா கீழே நான் போடுறேன், இந்த வீடியோலேயே போடுறேன். ஸோ அந்த ஃபீஸ்லாம் இருக்குது. ஸோ ஜீப் சஃபாரி நம்ம கண்டிப்பாக ஈஸியாக கொஞ்சம் பண்ணிட முடியும். அதுவுமே வந்து நீங்கள் முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா, முன்னாடி பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட்ஸ்லலாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இங்கே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலிஃபென்ட் சஃபாரி. இந்த எலிஃபென்ட் சஃபாரி அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் நீங்கள் வீக்கெண்ட்ஸ்லாம் வந்துட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இங்கே நீங்கள் ஆல்ரெடி ஹோட்டல் ரூம் புக் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ஹோட்டல் ரூம் புக் பண்ணவங்கக்கிட்டேயே நீங்கள் வந்து கால் பண்ணி சொல்லிவிட்டு, கவர்மெண்ட் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஒருத்தருக்கு ரூ. 1200. ரூ. 1200. ஆனால் கண்டிப்பாக இவங்க கமிஷன் கேட்பாங்க.
ஒரு ரூ. 200லேருந்து ஒரு ரூ. 400 வரைக்கும் இவங்க கமிஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் அது கொடுத்து தான் ஆகணும். ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ தான் கிடைக்கும். நீங்கள் அங்கேயே போய் நீங்கள் வந்து அங்கேயே போனீங்கன்னா, அங்கே வந்து கவுண்டர் இருக்குது. அதாவது நாளைக்கு சஃபாரின்னா இன்றைக்கி மத்தியானம், நாளைக்கு சஃபாரினா இன்றைக்கி மத்தியானம் வந்து கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலாக ஆனால் நல்லா கண்டிப்பாக ஃபுல்லாகிடும். ஏன்னா அது நிறைய டிமாண்டு இந்த எலிஃபென்ட் சஃபாரி. ஒரு 1 ஹவர் கூப்பிட்டு போவாங்க. இந்த எலிஃபென்ட் சஃபாரி என்னென்ன டைமுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 5 மணிக்கு ஒன்று, 6 மணிக்கு ஒன்று, அவ்வளோதான். 1 ஹவர் இந்த சஃபாரி. ஏன்னா இந்த யானைகளெல்லாம் வந்து புத்துணர்ச்சி, அதுங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க அந்த அந்த 6 மணி ஸ்லாட் முடிஞ்சதுக்கப்புறமா அதை கம்ப்ளீட்டாக விட்டுடுவாங்க. ஸோ இந்த கசிரங்கால 2 மெயினான ஒரு ஏரியா இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கஹோரா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பகோரி. இந்த 2 ஸ்பாட்டில் தான் வந்து நீங்கள் வந்து இந்த சஃபாரிஸ், ஜீப் சஃபாரியாக இருக்கட்டும், இல்லை எலிஃபென்ட் சஃபாரியாக இருக்கட்டும், கண்டிப்பாக பண்ணுங்கள். கஹோரா கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா நிறைய விஐபிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எப்படி பார்த்தாலுமே பகோரியில் கிடச்சிரும். சரி, நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து நீங்கள் வந்து அசாம் வரைக்கும் போயிடுறீங்க. உங்களால் கண்டிப்பாக வந்து இந்த காண்டாமிருகத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 200% காண்டாமிருகத்தை சர்வசாதாரணமாக பார்த்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா அசாம்லேருந்து போய் அந்த கசிரங்கா நேஷ்னல் பார்க் என்ட்ரானேன். எனக்கு ஈஸியாக கசிரங்கா நேஷ்னல் பார்க்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டர் நீங்கள் அந்த வழியாகவே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுவீங்க. நான் என்னமோ சாதாரணமாக மாடுகளை பார்க்குற மாதிரி வந்து நான் காண்டாமிருகத்தை பார்த்துட்டேன். லக்கீலி ரோட்டோரமாக நிறையா பார்த்தேன். ஸோ அதனால் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக போனீங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பீங்க. இப்போ இந்த கசிரங்காவுக்கு நீங்கள் என்ன டைமில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் நவம்பர் டு ஏப்ரல், அதாவது நம்ம பீக் நிறைய இடத்துக்கு டூரிசம் ஏரியா, இங்கேயும் இது டூரிசம் சூப்பரான ஏரியா. ஸோ இந்த டைமை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்னென்னு சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, கசிரங்கா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அசாமில். அதாவது நம்ம ரொம்ப ஃபேமஸான இந்தியாவிலே ஒரு வற்றாத நதி என்னென்னு ஒன் ஆஃப் த வற்றாத நதி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா. ஸோ இந்த பிரம்மபுத்திராவுடைய கரைகளில் தான் இருக்குது, பேங்க்ஸில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த மழை சீசனில் பயங்கர ஹெவியான வெள்ளங்கள் இருக்கும். அந்த டைமில் வந்து நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய காண்டாமிருகம்லாம் செத்தே போகும். ஸோ அதனால் காண்டாமிருகம்லாம் அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் ஓடி வந்துடும். ஸோ அந்த சீசனை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கே க்ளோஸ்டு. ஸோ நவம்பர் டு ஏப்ரல் தான் வந்து பெஸ்ட்டு டைம். என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து நவம்பர் மிட்லேருந்து ஒரு ஜனவரிக்குள்ளே வந்து இதை கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஸ்பாட். எஸ்பெஷலி நீங்கள் வந்து தவாங்லாம் பிளான் பண்ணுறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த லொக்கேஷனை பாருங்கள். நிறைய காண்டாமிருகங்களை சர்வசாதாரணமாக பார்க்கலாம். நான் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் ஸ்பாட் பண்ணேன். வைல்டு போர், யானைகள் ரொம்ப சர்வசாதாரணமாக பார்த்தேன். அதே மாதிரி இங்கே இருக்க பஃபலோஸ், அதாவது எருமை மாடுங்க. இந்த எருமை மாடுங்க ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இதோடைய கொம்பு பார்த்திங்கன்னா பயங்கர பெருசாக இருந்ததுங்க. இந்த வீடியோவில் ஆக்சுவலாக பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தது எல்லாமே தூரமாக பார்த்தோம். என்னுடைய கோப்ரோ கேமராவில் ஜூம் பண்ணி எடுக்கும் போது கம்ப்ளீட்டாக அது பிரேக் ஆகிடுச்சு. பட் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அங்கே போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இது எல்லாமே பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பாக போங்க இந்த கசிரங்கா நேஷ்னல் பார்க்குக்கு. இந்த யானை சஃபாரிக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், 1200 கவர்மெண்ட் ஃபீஸு. பட் ஆனால் 1600 கிட்ட வாங்கிடுவாங்க ஒருத்தருக்கு. முன்னாடியே ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹோட்டலில் புக் பண்ணிவிட்டு போயிடுங்க. அதே மாதிரி மறக்காமல் நம்முடைய சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இங்கே இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய யானைகளை பார்ப்பீங்க. யானைகளை சர்வசாதாரணமாக இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே வந்து அசாமுடைய ஒரு சூப்பரான கல்ச்சரை நீங்கள் பார்த்துட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து அசாம்லேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஷிலாங். அந்த இது நான் நம்மகிட்ட கேட்குது பார்த்தா சாப்பாடு கேட்குது. நாங்களே பிச்சைக்காரங்க என்கிட்ட போய் கேட்குற பார்த்தீங்க. ஏதோ ஃபோட்டோ எடுக்கிறியா?